ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு காலையில கிளைமேட்டே வந்து செம்மையா இருந்துச்சு. நைட் நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியாம நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம். காலையில பார்த்துட்டு என்ன நைட்டு மழை பெஞ்சா அப்படின்ற மாதிரி எனக்கு ரியாக்ஷன் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு நம்ம செடியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு போய் பெட் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து இந்த பெட்டு வந்து க்ளீனா இல்லை அப்படின்னாலே வந்துட்டு ஏதோ இந்த வீடே ரொம்ப டஸ்டா ஒரு மாதிரி க்ளீனே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கும். அதனால எப்பவுமே வந்து நான் அந்த பெட்டை மட்டும் நான் ரொம்பவே க்ளீனாவே எப்பவுமே வச்சுப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பிங்கெல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தானுங்க. நம்மளும் அவங்க கூட போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். அவன் போடுற பால் வந்து ஒண்ணு கூட சிக்கவே மாட்டேங்குது. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நல்லா அடிச்சிட்டு இருந்தேன். நம்ம விளையாடுறத பார்த்தா நம்ம போய் ஐபிஎல் மேட்ச்லேயே விளையாடலாம் போலயே அப்படின்ற மாதிரி தான் நான் செமையா பில்டப் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தேன். யார் கேட்பா நம்மளாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வெளியில போற ஒர்க்கு தான் இருந்துச்சு. அதனால நானும் பாப்பாவும் கிளம்பிட்டு சரி ஓகே வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டு இருந்தேன். எது முக்கியமோ இல்லையோ இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா அதுதான் என் லைஃப்ல நிறையவே ஒரு சேஞ்ச் கொடுத்துச்சு. லைஃப்ல இல்ல, என் ஃபேஸ்ல இப்போ நிறையவே ஒரு சேஞ்ச் கொடுத்துச்சு. நம்ம ரெடி ஆகும் போது தான் இவ எங்கிருந்து வருவாளோ தெரியல, அது வரைக்கும் வரவே மாட்டான். கரெக்டா ரெடி ஆகும் போது வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுன்றதுக்காகவே வந்துட்டு குறுக்குள்ள போயிட்டு இருந்தா. ஆல்ரெடி அவ ரெடி ஆயிட்டா, பட் இருந்தாலும் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே வந்து சும்மா தேவலாம் நானும் சன்ஸ்கிரீன் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தா. நானும் தள்ளி தள்ளி பார்த்து முடியவே இல்லை. அப்புறம் முடிவு பிடிச்சிருந்தது தான் 2 பேருமே போய் பெட்ல விழுந்துட்டோம். பார்த்தா பெட்ல ஜூஜூ படுத்துட்டு இருந்தான். அவன் மேல சேர்ந்து விழுந்து ஒரே ஃபன் பண்ணிட்டு தான் 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பி ஷோரூமுக்கு போயிட்டோம். ஷோரூம் போயிட்டு வண்டி வந்து சர்வீஸ் கொடுத்தோம். 1 ஹவர் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லப்போனா நான் ஆல்ரெடி வந்து வண்டி வந்து சர்வீஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அவங்க எனக்கு நான் என்னென்ன மிஸ்டேக் சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அதனால திரும்ப வந்து வண்டி கொடுத்துருந்தேன். 1 ஹவர் வெயிட் பண்ண 1 ஹவர் அங்கேயே தான் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வண்டியும் வந்து கொடுத்துட்டாங்க. 2 பேரும் வந்து கிளம்பிட்டோம். வெளியில வந்துட்டு எங்கேயாவது போகலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நாங்க ரெகுலரா ஒரு பர்கர் சாப்பிட்டோம். சரி அங்க போய் பார்த்துட்டு பர்கர் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பி அங்க போயிட்டோம். அங்க போய் பார்த்தா கடை க்ளோஸ் தான். ஈவினிங் தான் கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது தெரியாம நாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு சரியான காமெடியா தான் இருந்துச்சு. சரி இப்படி வந்ததுக்காவது ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பேக்கரி ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்துட்டு ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒரு அக்கா வந்து அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணா அப்படியே அவங்கள பார்த்து அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். பக்கத்துல வந்து ஒரு பேக்கரி இருந்துச்சு. அங்க போய் நான் எப்பவுமே வந்துட்டு வடை வந்து ஃப்ரெஷ்ஷா போடுவாங்க. இந்த கார வடை சொல்லுவாங்களா, அது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து வடை அப்படின்னா அது ரொம்பவே பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவேன். அத அப்படியே வாங்கிட்டு பாப்பா வந்து பிரியாணி சாப்பிடணும். எனக்கு வந்து பிரியாணி கிரேவிங்காவே இருக்கு. வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே வீட்லயே சமைச்சு தரேன் அப்படின்போது எனக்கு வீட்லலாம் வேண்டாம். கடையில தான் வேணும் வாங்கி கொடு அப்படின்போது கடையில சாப்பிடுறது அன்ஹெல்தி தான். பட் இருந்தாலும் வந்துட்டு சரி ஓகே ஒரு டைம் தானே. ரொம்ப நாள் ஆச்சு அவளும் கேட்டுட்டே இருந்தா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போய் கடையில அப்படியே பிரியாணி ஒன்று பார்சல் வாங்கிட்டு பக்கத்துல இருந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அப்படியே போயிட்டு நானும் பாப்பாவும் போயிட்டு இந்த பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வடை வாங்கிட்டு வந்து டீ சாப்பிடலாம் எப்படி. எனக்கு இந்த வடையும் டீயும்ன்ற காம்பினேஷன் வந்து ரொம்பவே பிடிக்கும். எப்போ இந்த இந்த சொல்லப்போனால் நான் கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து டீயே குடிக்காம தான் இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட கொலீக்ஸ் வந்து 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு இந்த டீன்ற பழக்கத்தையே ஒரு ரொம்ப அடிக்ட் ஆகுற மாதிரி பழக்கி விட்டுட்டாங்க. அதுல இருந்து நானும் சரி ஓகே டீயை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா என்னால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அந்த டீ வந்து என்னால இது பண்ண அதுவும் டீனா வந்துட்டு ஏதாவது சைட் டிஷ் இருந்தால் தான் டீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஹேபிட்டாவே எனக்கு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, அதனால சூடா வந்து சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து இது பண்ணா சரியான சூடு போல. எடுத்து பாப்பா தான் டேஸ்டிங் எல்லாம் பார்த்துட்டு உப்பே இல்லை, உப்பு வேற பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருந்தா. நான் சரி பரவாயில்ல வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பிரியாணி அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.